சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன், வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். எரேமியா 31:25. இறை இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரமே, ஒரு ஊரிலே மக்கள் அனைவரும் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் யாரையும் விட்டு கொடுக்கவும் மாட்டார்கள். கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு ஓடி வந்து உதவி புரிவார்கள். கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு எப்போதும் துணை நிற்பார்கள். முதியவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் மற்றவர்களை எப்படி மதிப்பது, உதவி செய்தல் என சிறு வயது முதலே அவர்களை நல்வழிப்படுத்துவார்கள். ஆம் அன்பர்களே, 5இல் வளையாதது 50இல் வளையாது. சிறு வயதில் நாம் குழந்தைகளுக்கு என்ன கற்பிக்கின்றோமோ அதுதான் அவர்களுக்கு கடைசியில் மண்ணுக்கு செல்லும் வரை. பாசத்தோடு வளர்ப்பது தப்பில்லை. பாசத்தோடு பகிர்வையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தர வேண்டும். உறவுகளை சம்பாதிக்க பணம் தேவையில்லை. தூய்மையான மனம், உதவும் குணம், அதற்கு மேலாக உடனிருப்பு. நம் உடனிருப்பு அடுத்தவருக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டும். நான் இருக்கின்றேன் உனக்கு என்ற வார்த்தை கோடி பணம் கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது. கஷ்டத்தில் உடனிருப்போம், இருப்பதை பகிர்வோம், உறவுகளை கட்டி எழுப்புவோம். ஆமேன்.